அண்மை செய்தி. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப்பணிகள் 54.62% முன்னேற்றம் அடைந்து உள்ளது என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப்பணிகள் 54.62% முன்னேற்றம் அடைந்து உள்ளது என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மக்களவையில் திமுக எம்பி தமிழிசை தங்கபாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் தோஹன் ஷாஹூ பதிலளித்து இருக்கிறார். சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்காக ரூபாய் 14,546 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை வழங்க. வணக்கம் விக்னேஷ். சென்னையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழல்ல இந்த மெட்ரோ என்பது ஒரு முக்கியமான போக்குவரத்து வழி தடமாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் மெட்ரோவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. மின்சார ரயில், பேருந்துகள், MRTS, இதே போல மெட்ரோவும் முக்கியமான ஒரு போக்குவரத்தாக இன்றைக்கு சென்னையில மாறி இருக்கிறது. இதுல ஒரு பேஸ் பணிகள்லாம் முடிஞ்சு ரயில் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இரண்டாம் கட்டமாக வேற வழித்தடத்துல மெட்ரோ சேவையை வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருது. அதுல 54.62 விழுக்காடு முன்னேற்றம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டுமல்ல, இரண்டாம் கட்ட திட்டத்துக்காக 14,545.91 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இரண்டாம் கட்ட திட்டத்தின் 3, 4 மற்றும் 5ஆம் வழித்தடங்களில் உள்ள நடக்கக்கூடிய பணிகள் அரசு விரைவுபடுத்தி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்த நிலையில அதற்கான பதிலாக தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மெட்ரோ சேவையை மேலும் விரிவுபடுத்துறது, நகர்ப்புற போக்குவரத்து, நெரிசல் குறைதல் மற்றும் இறுதிக்கட்ட இணைப்பு மேம்படுத்துதல் ஆகியவற்றில் எதிர்பார்க்கப்படும் தாக்கம் என்ன அப்படின்னு மக்களவையில திமுக உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை இணையமைச்சர் தோஹன் ஷாஹூ அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க. அந்த பதில்ல தான் இந்த மாதிரியான விவரங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மொத்தமாக 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்களை உள்ளடக்கி அமைக்கப்படுகிறது. இதுல வழித்தடம் 3 பொறுத்த வரைக்கும் மாதவரம் முதல் சிப்காட் வரை 45.8 கிலோமீட்டர். அதே மாதிரி வழித்தடம் 4 கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரைக்கும் 26.1 கிலோமீட்டர். அதே போல 5வது வழித்தடத்துல மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர். இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு 63,246 கோடி ரூபாய் செலவில் ஒப்புதல் கொடுத்திருக்கிறோம். எனவே சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்தும் முகமையான சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இந்த திட்டத்தின் தற்போதைய கட்டுமான பணிகள் 54.6 விழுக்காடு அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் நாங்களும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலை உங்களுடைய கேள்விக்கு பதிலாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே விரைவில் இந்த பணிகள் முடிவடைந்து மெட்ரோ ரயில் தடமானது பேருந்து நிலையங்கள், விமான நிலையம் மற்றும் பிற மெட்ரோ வழித்தடங்களுடன் ஒருங்கிணைப்பது, அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு அந்த பணிகள்லாம் முடிந்த பிறகு நெரிசல் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அல்லது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பாதி %, 50%க்கு மேல வேலைகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 50% பணிகள் இருக்கிறது. அதுவும் விரைவில் முடிந்து இந்த அடுத்த கட்ட மெட்ரோ சேவை என்பது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டிய முக்கிய செய்தியாக இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.